விஜய் அவருடைய மேஜையில இப்படி ஒரு புக் இருந்துச்சா? உள்ள பார்த்ததும் அடுத்தடுத்து போடப்பட்ட சைன் என்ன? தரமான முடிவு எடுத்திருக்காரா? பெரம்பூர் தொகுதி இது தொடர்பா முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று முதல்வர் விஜய் அவருக்கு போயிருக்காம். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில முக்கியமான பல திட்டங்களுக்கு முதல்வர் விஜய் அவரு ஒப்புதலும் வழங்கியிருக்காராம். நேற்று பெரம்பூருக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய் அவருக்கு பொதுமக்கள் நிறைய வரவேற்பு கொடுத்திருக்காங்க. தன்னோட தொகுதி பயணத்தப்ப ஒரு பகுதியா சர்மா நகர் முதலாவது பிரதான சாலையில புதுப்பிக்கப்பட்ட பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அவர் தான் திறந்தும் வச்சிருக்காரு. இந்த மையத்துல பொதுமக்கள் ஆதார் அட்டை, பான் கார்டு, குடும்ப அட்டை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு அரசு சேவைகளை எளிதா விண்ணப்பம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையத்தோட தொடக்கமா 5 பயனாளிகளுக்கு சான்றிதழ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பெரம்பூர் தொகுதி மேம்பாட்டுக்கு வீட்டு வசதி, சுகாதாரம், குடிநீர் மற்றும் நகர்ப்புற மேம்பாடு ஆகிய துறைகளின் கீழ் சுமார் 1000 கோடி மதிப்புல முன்மொழியப்பட்டிருக்க புதிய திட்டங்கள் குறித்து அதிகாரிகளோடு முதல்வர் விஜய் அவர் விரிவான ஆய்வு நடத்தியிருக்காரு. இதுக்கான புத்தகம் ஒன்றில் நேற்று விஜய் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இதோட முதற்கட்டமா சென்னையோட முக்கிய பகுதிகளான பெரம்பூர், வியாசர்பாடி, அம்பத்தூர் மற்றும் கிண்டி தொழிற்பேட்டை ஆகிய 3 பகுதிகளில் சுமார் 80 கிலோமீட்டர் நீளம் இருக்க சாலைகளை முழுமையா மேம்படுத்த முடிவும் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வெறும் சாலைகளை மட்டும் சீரமைக்காம, பூங்காக்களை மட்டும் தனியா மேம்படுத்தாம ஒட்டுமொத்த பகுதியும் ஒரு சேர மாற்றி அமைக்கிற ஒருங்கிணைந்த அணுகுமுறை பின்பற்றப்பட இருக்கிறதா சென்னை மாநகராட்சி வட்டாரம் தெரிவிக்கிறாங்க. சேதமடைந்த சாலைகள் நவீன தொழில்நுட்பத்தோட மாற்றி அமைக்கப்படும். முக்கிய சந்திப்புகள் விபத்து நடக்க முடியாத அளவுக்கு சர்வதேச நகரங்கள்ல உள்ளத போன்ற பகுதிகளா மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்களாம். இது எல்லாத்துக்கும் விஜய் அவர் சைன் போட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.